இந்தியாவின் சிந்து சமவெளி எரிச்சல் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் சிந்து சமவெளி குறித்து தமிழ்நாடு அரசு பேசத் தொடங்கியதும் ஆளுநர் RN ரவி வகையறாக்களுக்கு இருக்க பொறுக்கவில்லை. உடனே வரலாற்று திரிபை தொடங்கிவிட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றது. இதில் பங்கெடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிந்துவெளி எழுத்துக்களில் 100 ஆண்டுகளாக புதைந்திருக்கும் புதிருக்கு விடை கண்டுபிடித்தால் 8.5 கோடி ரூபாய் பரிசு என்று அறிவித்தார். இது ஆரிய கூட்டத்தின் அடிவயிறை கலக்கி வருகிறது. சிந்துவெளி பண்பாடு குறித்த இவர்களது கற்பனைகள் கப்சாக்களுக்கு முற்றுப்புள்ளி விழுந்துவிடும் என்ற பீதியில் உறைந்து போய் கிடக்கிறார்கள். உடனே உலக மகா அறிவாளி தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி தனது ஆராய்ச்சி மூளையை இதில் பயன்படுத்த தொடங்கிவிட்டார். அதை சிந்து சமவெளி என்று சொல்லக்கூடாது, சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று திரிக்க தொடங்கிவிட்டார். இது ஒன்றும் புதிய கருத்தல்ல. NCERTயின் 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருப்பதைத்தான் ஆளுநர் RN ரவி சொல்கிறார். வகுப்புவாத வரலாற்று ஆசிரியர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகமாக நிறுவ பார்க்கும் முயற்சியை எப்போதோ தொடங்கிவிட்டார்கள். பாஜக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சரஸ்வதி ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவின் தலைசிறந்த வரலாற்று ஆசிரியர் ரொமிளா தாப்பர் போன்றவர்கள் இதனை ஏற்பது இல்லை. ரொமிளா தாப்பர் இயர்லி இந்தியா ஃப்ரம் த ஆரிஜின்ஸ் டு AD 1300 என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கிமு 2000வது ஆண்டுகளில் வறண்டு போன ஹக்ரா நதி படுகைகளின் மீது குடியிருப்புகள் தோன்றிவிட்டன. ஆற்றின் விசை இயங்குதலால் ஆற்றின் போக்கில் மாற்றங்கள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவு. இதனுடைய காலம் கிமு 2000 ஆண்டுகள் என்று பொதுவாக கூறலாம். கக்கார் நதியை ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படும் சரஸ்வதி ஆற்றுடன் அடையாளப்படுத்துவது வாதத்திற்குரியது. மேலும் ஆரம்ப கட்டத்திலேயே சரஸ்வதி குறிப்பிடப்படுவதால் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஹராக்ஸ்வதி என்ற சமவெளியை குறிக்கலாம். இவ்வடையாளப்படுத்துதலும் சிக்கல் நிறைந்ததுதான். ஏனெனில் சரஸ்வதி ஆறு மலைகளினூடே அறுத்து கொண்டு ஓடுவதாகவும் கூறப்படுகிறது. இது கக்கார் நதியின் நிலப்பரப்பையும் காட்டவில்லை. சரஸ்வதி நதி ரிக்வேதத்தில் ஒளிரும் சொற்களால் வர்ணிக்கப்பட்டிருந்தாலும் சட்லஜும் யமுனாவும் ஏற்கனவே தனித்த ஆறுகளாக இருந்தன. அவை கக்கார் நதிக்குள் பாயவில்லை. அது எதை காட்டுகிறது என்றால் ஹக்ரா அல்லது கக்கார் நதி வறண்டு மாற்றமடைந்த பின்னர் இத்தோத்திர பாடல்கள் பாடப்பெற்றிருத்தல் வேண்டும் என்பதை காட்டுகிறது. பழைய ஆறு ஒன்றை வேண்டிக் கொண்டதின் மூலம் அவ்வாறு ஒரு மாயை கதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயரான சரஸ்வதி என்பதை எல்லா ஆறுகளுக்கும் பொருத்தலாம். இப்படிப்பட்ட நிலை துணை கண்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் நடந்திருக்கிறது என்று ரொமிளா தாப்பர் எழுதியிருக்கிறார். ரிக்வேதம், மகாபாரதம் ஆகியவற்றை வைத்து ரவி வகையரா வரலாறு தயாரித்து அதை நாசாவே சொல்லிவிட்டது என்று கப்சா விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிந்துவெளி நாகரிகம் இந்தோ ஆரிய மக்கள் இலக்கியமான வேதங்கள் பாடப்பட்டதற்கு முந்தைய காலத்தை சார்ந்தது. சிந்துவெளி நாகரிகம் இவ்வாரிய இலக்கியங்களின் அடையாளத்தை பிரதிபலிக்கவில்லை. இந்துக்களுக்கு நீண்ட வரலாறு உண்டு என்று வற்புறுத்துவதானது வேத கலாச்சாரத்தை இன்னும் பின்னோக்கி கொண்டு சென்று சிந்துவெளி நாகரிகத்தோடு அடையாளப்படுத்த எடுக்கும் முயற்சிகளுக்கு காரணமாக இருக்கிறது என்றும் ரொமிளா தாப்பர் சொல்லியிருப்பதாக முரசொலி விளக்கியுள்ளது. இதற்கு மாறாகத்தான் NCERT புத்தகத்தில் மாற்றத்தை செய்தது பாஜக அரசு. ரிக்வேதம், குமார சம்பவம், மகாபாரதம் என்று ஆளுநர் மேற்கோள் காட்டுவது எல்லாம் 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருப்பதுதான். ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது இந்த கவுன்சில். அதனால் எதையும் எழுதி கொள்ளலாம். சரஸ்வதி நதியை மீட்கும் ஆராய்ச்சியை பல ஆண்டுகளாக பாஜக அரசு செய்து வருகிறது. நதிதான் கிடைக்கவில்லை. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோதே ஒன்றிய சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சகம் இம்முயற்சியை எடுத்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் நீர்வளத்துறை அமைச்சரான உமாபாரதி சரஸ்வதி நதியை மீண்டும் உருவாக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபடும் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். இதற்கான பெரிய திட்டத்தை ஹரியானா மாநில அரசு 2015ஆம் ஆண்டு தொடங்கியது. அப்போதைய முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் அறிவித்தார். இப்படி பேசும் தொடர்கதைக்குள் தானாக வந்து வண்டியில் ஏறியிருக்கிறார் ஆளுநர் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. சிந்து சமவெளி எழுத்துருக்களின் ஆய்வுகள் இவர்களை எரிச்சலடைய வைத்திருக்கிறது. இரும்பின் காலம் குறித்த அறிவிப்பும் ஆய்வும் எரிச்சலடைய வைத்திருக்கிறது. காலச்சுவடி இதழில் PA கிருஷ்ணன் என்பவர் அடிவயிறு எரிய இரும்பின் கால தொன்மையை நிராகரித்து எழுதியிருக்கிறார். PA கிருஷ்ணன் எல்லாம் வரலாற்றாசிரியர்கள் வேடம் தரித்து வரும்போது ஆளுநர் ரவியும் அதே வேடம் போட மாட்டாரா என்ன என்று முரசொலி நாளேடு வினவியுள்ளது.